ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே உங்களோட கூட மெய்ப்பனுடைய பை, அதாவது ஷெப்பர்ட்ஸ் பேக் ஷெப்பர்ட்ஸ் பவுச் என்கிற தலையங்கத்தோடு கூட உங்களோடு நான் பேசுவதற்கு வாஞ்சிக்கிறேன். இந்த நாட்களிலே நான் சில வருடங்களாக இந்த உலகத்தின் நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அநேகர் ஒரு விதமான ஒரு பவுச், ஒரு பையை தங்கள் தோளிலே கொழுவி கொள்வார்கள். அதிலே அவர்கள் தங்களுக்கு தேவையான பத்திரங்களை, சொல்லப்போனால் அவருடைய லைசன்ஸ், டிரைவர்ஸ் லைசன்ஸ், ஹெல்த் கார்டு, இப்படியாக அத்தியாவசியமாகிய பொருட்களை அந்த பையிலே வைத்து தங்கள் தோளிலே அதை போட்டுக்கொள்வார்கள். அந்த சிறிய பையுக்குள்ளே அவர்களுடைய தேவைகள் அத்தனையும் அடங்கியிருக்கும். அவர்கள் வீட்டை விட்டு போகும் பொழுது அல்லது வெளியாலே செல்லும் பொழுது எப்பொழுதும் அந்த பையை தங்கள் தோளிலே போட்டுக்கொண்டே போகிறார்கள். காரணம், அந்த பையுக்குள்ளே அவருடைய அன்றாட தேவைக்கான பத்திரங்களும் அன்றாட தேவைக்கான காரியங்களையும் அவர்கள் சுமந்து கொள்வது வழக்கம் அதுக்குள்ளே இருக்கும். பெண்கள் ஹேண்ட்பேக்ஸ் கொண்டு போகிறது போல இப்பொழுது நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும், பெண்களும் ஆண்களும், ஒரு விதமான ஒரு பவுச், நெக் பவுச் என்று சொல்லுவார்கள் நினைக்கிறேன், அந்த களத்திலே சுமந்து கொண்டு போகிறார்கள். நல்ல விஷயம். ஏனென்றால் அந்த பத்திரங்கள் அவரிடத்தில் இல்லாவிட்டால் அன்றைய நாள் அவருடைய வாழ்க்கையிலே அது ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு நாளாக போய்விடும். அதனாலே அதை அவர்கள் கொண்டு போவது வழக்கம். ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, முந்தைய நாட்களிலே, இந்த தோளிலே சுமந்து கொண்டு போகிற இந்த பை ஒரு மிக முக்கிய இடத்தை பெற்றுக்கொண்டது. அதனுடைய அத்தியாவசியமாக, அதாவது அது அவருடைய வாழ்க்கையிலே அது வளமையாக்கி கொண்டார்கள். விசேஷமாக மெய்ப்பர்கள், ஆடுகளை மேற்கின்ற இந்த மெய்ப்பர்கள் இப்படியான இந்த பையை தங்கள் தோளிலே வைத்துக் கொள்வார்கள். அந்த பவுச்சுக்குள்ளே, அந்த பையுக்குள்ளே என்ன இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆடுகளை எதிர்க்க வருகிற அல்லது ஆடுகளை அழிக்க வருகின்ற மிருகங்களை கொல்வதற்கான அல்லது அதை விரட்டுவதற்கான சில பொருட்களை அதுக்குள்ளே வைத்திருப்பார்கள். அடுத்தது, ஆடுகள் காயப்படும் பொழுது அந்த காயத்தை ஆற்றுவதற்காக, அந்த காயத்துக்கு மருந்து போடுவதற்காக அதிகமாக அவர்கள் அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எண்ணெய் பயன்படுத்துவார்கள். எண்ணெய் குப்பி இருக்கும். அதோடு கூட இந்த மெய்ப்பன் தான் என்ன செய்ய வேண்டும், தனக்காகவும் தன்னுடைய ஆடுகளுக்காகவும் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சுருள் அங்கே இருக்கும். இப்படி பலவிதமான அத்தியாவசிய தேவைகளை சுமந்து கொண்டு தங்கள் ஆடுகளை பாதுகாக்க, எதிரியான இடத்துல, மிருகங்களிடத்திலிருந்து பாதுகாப்பதற்கு, அல்லது எந்த எதிரிகளும் அல்லது யாரும் தன் ஆடுகளை களவெடுத்து விடாதபடிக்கு, சில வேளையில் கூட ஆடுகள் கீழ்ப்படியாத பொழுது மெய்ப்பெண் தண்டித்தாலும் அதற்கு காயங்கட்டுவதற்கான சகல காரியங்களும் மருந்துகளும் அந்த பையுக்குள்ளே இருக்கும். அருமையானவர்களே, இவைகள் நல்ல விஷயம். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய வெளிப்புறமான காரியத்துக்காக நாம் இப்படி பல காரியங்களை நாம் மறக்காமல் நம்மிடத்திலே வைத்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் அதை நினைவு கூறுகிறோம். எப்பொழுதும் அதை நம்மோடு கொண்டு போக வேண்டும் என்கின்ற உணர்வோடு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, when you comes to the spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய ஆத்மாவை பாதுகாப்பதற்கு, அல்லது உங்களுடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து அதை பாதுகாப்பதற்கு, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் your feelings, your emotionals that every day that you face are looking for, அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை தேடியோ அல்லது சந்தோஷத்தை தேடி, அன்பை தேடி, அந்த அன்புக்காக நீங்கள் சந்திக்கின்ற சந்திக்கின்ற காரியங்கள்,
அதாவது challenges that you face. So also that you're looking for a fulfillment for your soul. உங்களுடைய ஆத்மாக்குரிய ஒரு தேடுதலை பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு சுமந்து செல்கிறீர்கள்? What are you carrying for you to take care of your soul, for your emotions? இன்றைக்கு இந்த இடத்திலே தான் இன்றைக்கு மனித குலம், the human being, the human race is failing. தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டும் அதுக்கு அதை பராமரிப்பதற்கோ அல்லது தங்களுடைய ஆத்மாவை தாங்கள் அந்த ஆத்மா எதிர்பார்க்கின்ற காரியத்தை, அந்த ஆத்மாவை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைமையை மறந்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதை பாதுகாப்பதற்கும் அதற்குரிய வழிமுறைகளை செய்வதில்லை. ஆனால் அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தாலும் அதற்குரிய காரியங்களை, அந்த ஆடுகளை பாதுகாப்பதற்கு அவர் சாதாரணமாக அங்கே அந்த பையுக்குள்ளே வைத்திருக்கிறது போல தன் வாழ்க்கையில் தன் ஆத்மாவை பாதுகாப்பதற்கும் அவர் செய்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? அங்கே நாங்கள் 119ஆம் அதிகாரம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் இப்படி சொல்கிறார், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஹல்லேலூயா. அங்கே தாவீது நாங்கள் அந்த 119ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் அதில் சொல்லப்படுகிற முதல் இருந்து கடைசி வசனம் வரைக்கும், நான் உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்வேன், உம்முடைய பிரமாணங்களை காத்து வைத்தேன், என் பிரமாணங்களை இருதயத்தில் எழுதி வைத்தேன், என் பிரமாணங்களை இருதயத்திலே மறைத்து வைத்தேன், இது எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். காரணம், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அங்கே தேவனுடைய வசனம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகள் அவசியம், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அவசியம், கர்த்தருடைய கற்பனைகள் அவசியம் என்பதை தாவீது உணர்ந்து கொண்டதினால்தான் தாவீது தேவனுக்கு ஒரு பிரியமான மனுஷனாக, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவனாக இருக்கக்கூடியதாக இருந்தது. வேதத்திலே வாசிக்கிறோம், யாக்கோபின் நிருபத்திலே, நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தை தியானிக்கிற மனுஷன். That means that you carrying his meditating day and night, the one who will be blessed. Hallelujah. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாக பாக்கியவனாக இருப்பானாம்? நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு அருமையானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் சொல்கிறார்கள், நாங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே நாங்கள் தவறி விடுகிறோம், என்னுடைய ஆத்மா தொய்ந்து போகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலும் சரி, எல்லா நிலைமையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியைத்தான் நாங்கள் காண்கிறோம் என்று அழுது கொண்டிருக்கிற அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? Don't just read the word of God, but carry with you and keep it in your heart. அங்கே வேதத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 70 சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். Proverbs நீதிமொழி 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கொள். Please write it down in your tablets of your heart, that God will bless you. Amen.